அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்போம். ஒரு சுண்டல் அவல் பொரி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இருந்தாலும் வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் துடைக்கிறது, அழுக்காக இருக்க பொருள்லாம் எடுத்து போட்டு கழுவுறது, தேவையில்லாத பொருள்லாம் எடைக்கு போடுறது, அது மாதிரி வேலைகள்லாம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாராருக்கு எந்தெந்த டைமில் ஒத்து வர்றதோ அந்தந்த டைமில் சாமி கும்பிடுவோம். சில பேர் காலையில், சில பேர் மதியானம், சில பேர் சாயங்காலம். நான் அப்படி தான் இன்றைக்கி சாயங்காலம் கும்பிட்டேன். வெள்ளைக்கடலை தான் ஊற வச்சுருந்தேன். வெள்ளைக்கடலையே ஒரு 8 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு வானல் வச்சு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் 1, ஒரு கேரட்டு, 2 பத்தை தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலையும் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி செய்யும்போது சுண்டல் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இதில் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூடணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு சுண்டல் ஐட்டங்கள்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைங்களாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. அனைவருக்குமே இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கிராமத்து இளவரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.